நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா இருக்கீங்க அப்படின்னா மில்க் சப்ளை அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா பால் சுறா கருவாடு தொக்கு தான். கருவாடே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். மில்க் சப்ளை கண்டிப்பாக அதிகமாகும். 5-6 பீஸ் பால் சுறா கருவாடு எடுத்துகிட்டு 2-3 டைம் ஊற வச்சு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மெல் சுத்தமாக போயிடும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு மில்க் சப்ளை அதிகமாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளியை அப்படியே அதிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி, பிழிஞ்சு விட்டுக்கிட்டாலும் சரி. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த ஸ்மெல்லை தவிர்க்கறதுக்காக தான். பால் சுறா கருவாடை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிரும். மல்லித்தலை தூவி இறக்கி வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்மெல் சுத்தமாக வராது. மில்க் சப்ளை கண்டிப்பாக அதிகமாகும். நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.